ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி இதை பற்றி பார்க்க போனால் மல்லி வேறு எபிசோடில் என்ன இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான விஷயம் நடக்க போது நாங்கள் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இந்த ராஜேஸ்வரி பண்ண பிரச்சனையில் பார்த்திங்கன்னா நான் மல்லி மேலே எந்த ஒரு தப்பு இல்லை. ஆனால் பார்த்திங்கன்னா வேணுமனே நம்ம மல்லி மேலே பழிய போகணும் அப்படின்றதுக்காக இந்த போதுமான கிளம்பி வீட்டை விட்டு கிளம்பி போயிடுறாங்க. நம்முடைய மல்லிக்கிட்ட இந்த மொபைலை வாங்கி நம்முடைய வெண்பா பார்த்திங்கன்னா நான் டாடாவுக்கு கால் பண்ணணுமா இல்லையம்மா, நீங்கள் கால் பண்ணித்தாங்க அப்படின்ற மாதிரி நம்ம வெண்பா கால் பண்ண சொல்கிறாங்க. நம்முடைய மல்லிக்கு நம்முடைய விஜய்க்கு பார்த்திங்கன்னா மல்லி கால் பண்ணி தராங்க நம்ம வெண்பா கிட்ட. வெண்பா பார்த்திங்கன்னா போன அடித்து நம்மளுடைய விஜய் அதை பார்க்காத முக்கியமாக ஃபைலை பார்த்துட்டு இருக்காங்க. பார்த்துட்டு இருந்தது பார்த்திங்கன்னா நம்முடைய அங்கேருந்து மேனேஜர் ஒரு ஆள் பார்த்திங்கன்னா, சார் உங்களுடைய ஒய்ஃப் கால் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி சொன்னது பார்த்திங்கன்னா, என்னது ஒய்ஃபா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆமாம் சார், உங்கள் மொபைல் அப்படி தான் சேவ் பண்ணியிருக்கேன் அப்படின்ற மாதிரி சொன்னது. சார் எடுங்கன்னு சொல்லிட்டு அந்த மொபைலை எடுத்து பேசுகிறாங்க. என்ன மல்லி ரொம்ப ஓவராக போயிட்டு இருக்க, ஒய்ஃப் நல்லா என் மொபைல் சேவ் பண்ணி வச்சுருக்கேன், எவ்வளோ தைரியம் இருக்கும், நான் உன் கழுத்தில் தாலி கட்டினதே சும்மா தான், நீ அதை ஓவராக அட்வான்டேஜ் எடுத்துகிட்டு இந்த அளவுக்கு நீ பண்ணுறது கொஞ்சம் கூட சரியில்லை, எவ்வளோ தைரியம் தான் நான் ஆஃபீஸில் இருக்கிற டைமில் கால் பண்ணியிருப்பேன் அப்படின்ற மாதிரி பார்த்திங்கன்னா கேட்குறாருங்க. அதுக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் பொறுமையாக இருங்க டேடி, பொறுமையாக இருங்க, நான் தான் வெண்பா பேசுகிறேன் அப்படின்ற மாதிரி நம்ம வெண்பா குட்டி பேசுகிறாங்க. சொல்கிறா என்னடா அப்படின்ற மாதிரி கேட்டதுக்கு, இப்படி தான் போதுமன்னு பாட்டி காலையிலே மல்லியம்மா டிவோர்ஸ் பேப்பரில் கையெழுத்து போட சொல்லி பிரச்சனை பண்ணாங்க ராஜேஸ்வரி ஆண்டி எல்லாருமே. ஆனால் நம்ம மல்லியம்மா அதில் சைன் போடாதனால பார்த்திங்கன்னா நம்ம மல்லியம்மா ரொம்பவுமே கேவலமாக பேசிட்டு பாட்டி இந்த வீட்டை விட்டு கிளம்பி போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி நம்ம வெண்பா குட்டி சொல்கிறேன். என்னம்மா சொல்கிற அப்படின்ற மாதிரி கேட்டதுக்கு, ஆமாம் மல்லியம்மாவுக்கு இருக்கிற இடத்துல அவங்க இருக்கிறதுல இந்த மாதிரி லோக்கலாலாம் இருக்கிற இடத்துல நான் இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரி வெண்பா, நீ எதுக்கு கவலைப்படாத, நான் அவங்கள சமாதானப்படுத்தி வீட்டுக்கு கூப்பிட்டு வரேன் அப்படின்ற மாதிரி சொன்னதுக்கு, வேணாடாடா அவங்க இந்த வீட்டுக்கு தேவையில்லை, இங்கே வந்தால் மல்லியம்மாவோட மனசை ரொம்பவும் கஷ்டப்படுத்திகிட்டே இருக்காங்க, அதனால் அவங்க இந்த வீட்டுக்கு தேவையில்லை, அவங்க போனது நல்லது தானே அப்படின்ற மாதிரி சொல்லி நம்முடைய வெண்பா குட்டி சொல்கிறாங்க. நம்மளுடைய விஜய் பார்த்திங்கன்னா சரி அப்படி தான்டா ஆகட்டும் செல்லம், நீ சொல்கிறது தான் கரெக்டு அப்படின்ற மாதிரி நம்ம வெண்பாவுக்கு சப்போர்ட் பண்ணி நம்முடைய விஜய் பேசுகிறாருங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா யார் நம்மளுடைய மொபைல் மல்லியோட நம்பரை ஒய்ஃப்னு சேவ் பண்ணியிருப்பாங்க அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷன்லேயே இருக்காங்க. அதை எப்படியாவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக அவருக்கு ஆர்வம் இருக்குங்க. ஒரு வேளை மல்லி தான் நம்மளை திசை நம்மளை மனசில் பிடிக்கணும் அப்படின்றதுக்காக இந்த மாதிரியெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கலாம் அப்படின்ற மாதிரி நம்ம விஜய் யோசிக்க போகிறாங்க. விஜய் பார்த்திங்கன்னா வீட்டுக்கு போயிட்டு நம்முடைய மல்லிக்கிட்ட இந்த பேர் யார் ஒய்ஃப்னு சேவ் பண்ணதுக்காக சண்டை எந்த அளவுக்கு பிடிப்பார், இது பெருசாக பெரிய பிரச்சனை ஆகுமா, இதனால் நம்முடைய மல்லிக்கும் விஜய்க்கு டிவோர்ஸ் ஆகுமான்றது மறுபடியும் எபிசோட் இருக்குது. இந்த வீடியோ லைக் மறக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.